இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டோட்டல் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண டேட்டாவை எப்படி AutoCADல இம்போர்ட் பண்ணி டோபோகிராஃபிக் மேப் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்க வந்து டோட்டல் ஸ்டேஷன்ல எடுத்த டேட்டா இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த டேட்டா வந்து AutoCADல இம்போர்ட் பண்ணலாம். ஸோ AutoCADல இம்போர்ட் பண்றதுக்கு முன்னால இதை எக்ஸல்ல நம்ம இம்போர்ட் பண்ணணும். எக்ஸல்ல இருந்து காப்பி பண்ணி AutoCADல போட்டு போறோம். இப்போ நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே டேப்ல டேட்டா கிளிக் பண்ணுறோம். ஸோ டேட்டா ஃப்ரம் டெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ எந்த டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து டேட்டா எடுக்கணும்னு கேட்குது. ஸோ இந்த டேட்டா இதுதான் டெக்ஸ்ட் டேட்டா ஃபைல். ஸோ இங்கிருந்து தான் நம்ம இம்போர்ட் கொடுக்க போகிறோம். இப்போ இம்போர்ட்டை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேட்டாவை இம்போர்ட் பண்ணும்போது ஸோ இந்த தான் பாயிண்ட்ஸ், இது ஈஸ்டிங் நார்த்திங், அதுக்கப்புறம் ஆர்எல், அப்புறம் இந்த பாயிண்டோட கோடு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்படியே தான் எக்ஸல்ல இருக்கும். ஒரே செல்லில் எல்லா பாயிண்ட்ஸும் வந்துடும். ஸோ நம்ம வந்து எல்லா கமாவையும் பிரிக்க போகிறோம். ஸோ கமா இருக்கிறது எல்லாமே ஒரு காலமாக பிரிஞ்சிடும். ஸோ இப்படி நம்மளுக்கு எக்ஸல்ல கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஃபினிஷ். எந்த செல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் B3 அப்படின்ற செல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கிருந்து என்னோட டேட்டாஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக ஆல்மோஸ்ட் 130 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் ஐடி, இது வந்து ஈஸ்டிங், இது வந்து நார்த்திங் மீட்டர்ல இருக்கு, இது வந்து ரெடியூஸ்டு லெவல், இது வந்து கோடு. ஓகே, ஸோ இந்த ஹெட்டிங்கை நம்ம போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ நான் 3 விஷயத்தை வந்து AutoCADல இம்போர்ட் பண்ணணும். ஒன்று, இந்த பாயிண்ட்ஸை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாயிண்டோட லொக்கேஷன் இருக்கு. அடுத்தது ரெடியூஸ்ட் லெவலை இம்போர்ட் பண்ணணும் AutoCADல. அடுத்தது கோடு இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த 3மே நான் AutoCADக்குள்ள கொண்டு போகணும் டோபோகிராஃபிக் மேப் போடுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம உள்ள இம்போர்ட் பண்றதுக்கு எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்ப்போம். நிறைய மெத்தட் இருக்கு, இது ஒரு மெத்தட். ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், இம்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இங்க வந்து கமாண்ட், நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டிங் கமா நார்த்திங். ஸோ அந்த பாயிண்டோட லொக்கேஷன். ஸோ கமாண்ட்ல பாயிண்ட்டுக்கு வந்து PO அப்படின்னு டைப் பண்ணிக்க போறோம். ஈஸ்டிங் கமா நார்த்திங் வந்து பர்டிகுலர் ஃபார்மேட்ல இருந்தால் தான் AutoCADல அக்செப்ட் ஆகும் AutoCAD. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஈக்குவல் டு ஈஸ்டிங்கோட செல் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அண்ட் சிம்பிள், டபுள் கோலன், கமா, டபுள் கோலன், மறுபடியும் அண்ட் சிம்பிள், அதுக்கப்புறம் நார்த்திங்கோட நார்த் கோஆர்டினேட், என்டர். ஸோ இங்கே ஈஸ்டிங் கமா நார்த்திங் அப்படின்ற ஃபார்மேட்ல எக்ஸல்ல இருக்கு. இதை நம்ம அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இங்கே டபுள் கிளிக் பண்ணாவே ஃபுல்லாக நம்ம இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்துக்குமே கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இடையில எல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P90 அப்படின்றது. ஸோ இந்த P90 அப்படின்ற பாயிண்ட் இங்கே ஏன் கமா இருக்கு, ஈஸ்டிங் நார்த்திங் இல்லை அப்படின்னா
இந்த P90 தான் நான் சேஞ்ச் பாயிண்டா யூஸ் பண்ணேன் சர்வே பண்ணும்போது. அந்த மாதிரி பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்க P90 த்ரைஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம இந்த டேட்டாலாம் ஒரு டேட்டா இருந்தா போதும் ஒரு பாயிண்ட்டுக்கு. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பாயிண்ட் பண்ணியிருக்கோமோ டோட்டல் ஸ்டேஷன்ல, ஸோ அங்க அந்த கேர்ஃபுல்லா அதை பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு டேட்டா ஓவர்லேப் இருக்காது. ரிமூவ் பண்ணலனாலும் தப்பு இல்லை. ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால ST1 அப்படின்ற பாயிண்ட் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே P79 அகைன் P74ல 3 பாயிண்ட் இருக்கு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு மீதி 2 டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ டோட்டலாக எனக்கு அவ்வளோதான் சேஞ்ச் பாயிண்ட் இருந்துச்சு. அதனால தான் அந்த ரிப்பீட்டேஷன். ஸோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது என்னோட பியூர் கம்ப்ளீட் டேட்டா. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் AutoCADல நம்ம எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிடலாம். AutoCADல எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோன்ற ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது இம்போர்ட்டிங் RL. ஓகே, ரெடியூஸ் லெவல் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் லெவல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கமாண்ட் ஈஸ்டிங் கமாண்ட் நார்த்திங் rotation angle next வந்து text. ஓகே, ஸோ இங்க நம்ம டெக்ஸ்டா ஆர்எல்லையும் கோடையும் டெக்ஸ்டா நம்ம AutoCADல இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அதனால அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கிள் கோலன் ஹைஃபன் டெக்ஸ்ட், இதுதான் கமாண்ட். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து இந்த ஆர்எல் வந்து டெக்ஸ்டா AutoCAD ரீட் பண்ணிக்கும். ஸோ ஈஸ்டிங் கமாண்ட் நார்த்திங் போன வாட்டி சொல்லியிருந்த மாதிரியே ஈக்குவல் டு ஈஸ்டிங் செல்லை கிளிக் பண்ணிட்டேன். and symbol double colon comma double colon and symbol northing cell. ஓகே, ஈஸ்டிங் கமா நார்த்திங் வந்திருக்கு. அடுத்தது ரொட்டேஷன் ஆங்கிள். சப்போஸ் நீங்க உங்களோட அந்த ஆர்எல் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணி அங்கே டிஸ்பிளே பண்ணணும்னா ரொட்டேஷன் ஆங்கிள் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் 0 கொடுக்குறேன். ஹரிசாண்டலா இருக்கும். டெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு இந்த ஆர்எல் தான் எனக்கு டெக்ஸ்ட் தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, எகைன் இது வந்து நான் எல்லா செல்லுக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக், எல்லா செல்லுக்கும் காப்பி ஆயிடும். ஸோ இது வந்து இம்போர்ட்டிங் ஆர்எல்க்கு இதுதான் ஃபார்மேட். அடுத்தது கோடை இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்றதுக்கு அகைன் சேம் செட் ஆஃப் ப்ரொசீஜர். நான் அப்படியே காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்றேன். கமாண்ட் ஈஸ்டிங் நார்த்திங் ரொட்டேஷன் டெக்ஸ்ட், ரொட்டேஷன் ஆங்கிள் டெக்ஸ்ட். ஸோ கமாண்ட் இதுவும் நான் டெக்ஸ்டாக தான், கோடையும் டெக்ஸ்டாக தான் நான் உள்ள இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ அதனால டெக்ஸ்ட் கமாண்ட்ல ஹைஃபன் சிங்கிள் கோலன் ஹைஃபன் டெக்ஸ்ட். ஈஸ்டிங் நார்த்திங் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஈஸ்டிங் செல் கிளிக் பண்ணிட்டோம். சாரி, ஈக்குவல் டு அதுக்கப்புறம் ஃபார்மேட் டைப் பண்ணணும். ஈஸ்டிங் செல் and symbol double colon comma double colon and symbol northing cell, enter. ஸோ ஈஸ்டிங் நார்த்திங் என்டர் பண்ணியாச்சு. இப்போ ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து எகெயின் நான் 0 தான் வைக்க போகிறேன். ஹரிசாண்டலாக AutoCADல டிஸ்பிளே ஆகும். இப்போ டெக்ஸ்ட் வந்து நான் கோடு தான் இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன கோடோ அந்த கோட். நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டேட்டா
எல்லா செல்லுக்கும் காப்பி பண்ணிக்கங்க. ஜஸ்ட் டபுள் கிளிக். ஓகே. ஸோ 3 இம்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று பாயிண்ட் இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆர்எல் இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கோட் இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட்டோகேட்ல ஒர்க் பண்ணுறது தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆட்டோகேட் 2020 ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ ஆட்டோகேட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். கண்ட்ரோல் என், நியூ ஃபைல். ஓகே. ஸோ நியூ ஆட்டோகேட் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ ஆட்டோகேட் எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு யூனிட்ஸு லிமிட்ஸு நம்ம செட் பண்ணிடணும். ஸோ நம்ம யூனிட்ஸை செட் பண்ண போகிறோம். UNITS யூனிட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணால் கமெண்ட் ப்ராம்ப்டில் அது வந்துடும். ஸோ இங்கே கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்திருக்கு யூனிட்ஸ். என்ட்ரு கொடுத்தோடனே இந்த டயக்ராம் யூனிட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நீங்கள் ப்ரெசிஷன்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முக்கியமாக என்னென்னா இந்த யூனிட் என்ன யூனிட்ல நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இங்கே இன்ச்சஸில் இருக்குது, நம்ம வந்து மீட்டரில் போட்டுக்கலாம். செகண்ட் இது நம்ம என்ன யூனிட்ல வேணுமோ அந்த யூனிட்ல போட்டுக்கலாம். நம்ம சர்வே டேட்டா எந்த யூனிட்ல எடுத்திருக்கோமோ அந்த யூனிட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் ஃபீட்ல போடணும்னு நினைச்சாலும் போட்டுக்கலாம். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். நான் என்னோட டேட்டா மீட்டர்ல இருக்கு, அதனால நான் மீட்டர்ல தான் ஆட்டோகேட்ல நான் யூனிட்ஸை செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ யூனிட் செட் பண்ணியாச்சு. இப்போ லிமிட்ஸ், ஜஸ்ட் லிமிட்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாவே கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்துடும். இங்க லிமிட்ஸ். இப்போ என்டர். லிமிட்ஸ் என்டர் பண்ணோனையும் ஸ்பெசிஃபை லோவர் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த லோவர் லெஃப்ட் கார்னர் நான் 0,0 வச்சுக்கிறேன். நீங்கள் 0, ஆல்ரெடி 0,0 தான் லோவர் லெஃப்ட் கார்னராக இருக்கு. நீங்கள் அதையே வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வேற ஏதாவது லோவர் லெஃப்ட் கார்னர் வைக்கணும் அப்படின்னா நம்ம அதை டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100,100 அதுதான் என்னோட லோவர் லெஃப்ட் கார்னராக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் 100,100 டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நான் வந்து 0,0 இருக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் 0,0ன்னு கொடுக்க வேண்டியது இல்லை. ஆல்ரெடி 0,0 தான் டிஃபால்ட்டாக இருக்கு. ஸோ அதனால ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா 0,0 லோவர் லெஃப்ட் கார்னராக எடுத்துக்கும். அடுத்தது என்ன கேட்குது, என்டர் கொடுத்தோடனையும் ஸ்பெசிஃபை அப்பர் ரைட் கார்னர் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த அப்பர் ரைட் கார்னர் லிமிட் இங்கே. ஸோ இப்போ அப்போதான் இந்த டிராயிங் ஸ்க்ரீனோட லிமிட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அப்பர் ரைட் கார்னர் ஆல்ரெடி 12,9 இருக்கு. ஸோ இது எனக்கு இன்சஃபிஷியன்ட். அதனால நான் ஜஸ்ட் 1000,1000 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 1000,1000 மாறும். எப்போ மாறும் அப்படின்னா ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டு இசட், அதாவது ஜூம் என்டர், ஆல் என்டர், ஏ என்டர் இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த யூனிட்ஸும் லிமிட்ஸும் செட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த லோவர் லெஃப்ட் கார்னர் 0,0 1000,1000 இந்த பாயிண்ட். ஓகே. ஸோ எப்போ ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணாலும் அப்பப்போ நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ நான் இன்னும் சேவ் பண்ணல, இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். எங்கே உங்களுக்கு லொக்கேஷன் வேணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம லேயர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கு லேயர்ஸ். லேயரில் வந்து நம்ம நியூ லேயர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நியூ லேயர் இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் லேயர், ஃபஸ்ட்டு லேயர் வந்து பாயிண்ட். ஸோ பாயிண்ட் என்ன கலரில் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். லேயர் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறதெல்லாம். எனக்கு பாயிண்ட்டை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லேயர் தான் நான் கரண்ட் லேயராக வச்சுக்கணும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டிக் வந்துடும். ஸோ டிக் தான் டிஃபால்ட் லேயராக இருக்க போகுது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ண லேயர் வந்துருச்சு. ஸோ அந்த லேயரில் தான் நான் பாயிண்ட்ஸ் இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த எக்ஸல் ஷீட். ஸோ இங்கே நான் பாயிண்ட்ஸ் எல்லாமே கமாண்ட், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் நான் காப்பி பண்ணுறேன். காப்பி,
அதுக்கப்புறம் நான் இங்கே ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தோடனே எல்லா பாயிண்ட்டும் இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பார்க்கறதுக்கு தெரில. ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தெரியறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிளா Z என்டர் A என்டர். ஸோ ஜூம் ஆல் கொடுக்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம். நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம சர்வே பண்ணி எடுத்த பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ அதனால பாயிண்ட் ஸ்டைல மாற்றணும். ஸோ அதனால நம்ம சிம்பிளா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இல்லை நீங்க ஜஸ்ட் டைப் பண்ண போதும். PDPTYPE பாயிண்டோட டைப் ஸ்டைல் இங்க வந்திருக்கு. ஸோ என்டர். ஸோ பாயிண்ட் நம்மளுக்கு எப்படி அப்பியர் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இதில் நம்மளுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை காமிக்கக்கூடிய பட்டன் ஐகான் என்ன எப்படி சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சல்யூட் கொடுத்துக்கிறேன். செகண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டிடிபி ஸ்டைலில் போய் பாயிண்ட் ஸ்டைல் சைஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கு இந்த சிம்பிள் சைஸு. ஸோ எகெயின் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போனோம்னா நான் ஜஸ்ட் ஏரோ முன்னால் ஏரோ கிளிக் பண்ணால் இதுக்கு முன்னால் என்னென்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ணோன்னு வரும். ஸோ பி டைப் டிடிபி டைப். ஸோ இதில் அப்சல்யூட் பாயிண்ட் சைஸ் வந்து 1ன்னு வைக்கிறேன். ஸ்டில் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ மறுபடியும் பாயிண்ட் டைப் அப்சல்யூட்டில் 0.5. ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ எந்த சைஸ் அந்த சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாயிண்ட் அப்படின்றதுனால ரொம்ப பெருசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஆனால் இது எந்தெந்த பாயிண்ட் எங்கே என்ன லொக்கேஷன் என்ன ஆர்எல் என்ன மீனிங் அப்படின்னு எதுவுமே தெரியாது வெறும் பாயிண்ட்ல. ஸோ அதனால தான் ஆர்எல் தனியாக இம்போர்ட் பண்ணணும், கோடு தனியாக இம்போர்ட் பண்ணணும். கோடு இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னென்ன பாயிண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ கோடை இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடியும் ஒரு லேயர் கிரியேட் பண்ணணும். ஸோ கோடுக்கு ஒரு லேயர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ லேயர், இங்கே நியூ லேயர் இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லேயருக்கு பேர் கோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அது என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணால் இப்போ இது டிஃபால்ட் லேயராக இருக்கும். டபுள் கிளிக் பண்ணிட்டேன், க்ரீன் டிக் வந்திருக்கு, க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோட் அப்படின்ற லேயரில் தான் கரண்ட் லேயரில் இருக்குது. ஸோ இப்போ நான் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது கோடு. ஸோ இந்த கோடை நான் ஃபஸ்ட்டு 2 டேட்டா மட்டும் காப்பி பண்ணுறேன். 2, 3 அதை மட்டும் காப்பி பண்ணி ஒரு 4 டேட்டாஸ் காப்பி பண்ணி செலக்ட் பண்ணி அதை ரைட் கிளிக் கொடுக்குறேன். கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஆட்டோகேடில் போகிறோம். எகெயின் கமாண்ட் ப்ராம்ப்டில் வச்சு ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் கொடுத்தோடனையும் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ ப்ராப்ளம் என்னன்னா இது ஏன் இப்படி தலைகீழாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து 0 தான் இருக்குன்னு எல்லாம் இது அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் 31 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி 41 டிகிரி ஸோ 1 டிகிரி 2 டிகிரி இந்த ஆங்கிள் ரொட்டேட் ஆயிரும். ஸோ அதனால இது அப்சல்யூட் 0வா இருக்கணும் எல்லாமே. என்னோட ரொட்டேஷன் ஆங்கிள் ஜஸ்ட் 0 தான், எல்லா டெக்ஸ்டும் 0 தான். ஸோ அதாவது எல்லா டெக்ஸ்டும் ஹரிசாண்டலாக டிஸ்பிளே ஆகணும், எனக்கு ரொட்டேட் ஆகக்கூடாது. வேணும்ன்றனா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதனால தான் இந்த மாதிரி ஏதாவது தப்பு இருக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் 2, 3 டேட்டா மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். அது நம்ம ஃபார்மேட் மாற்றணும் அப்படின்னா இப்போ அதை நான்
கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். ஒரு டேட்டாவா போயிடும். ஓகே, ஸோ நான் பேஸ்ட் பண்ணதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் இசட். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் இசட் கொடுக்கணும். அதனால தான் எல்லா டேட்டாவும் ஒரே ஸ்ட்ரெச்சில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் 2-3 மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதோட ஃபார்மேட் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா டேட்டாவையும் நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இங்கே நான் ஒரு 2 கோடு மட்டும் 3 கோடு மட்டும் காப்பி பண்ணிட்டு ரைட் கிளிக் காப்பி AutoCADல வந்துட்டேன். அகெயின் கோடுன்ற லேயர்ல தான் இருக்கு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கோடு சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணும். ஸ்டில் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட் சைஸை மாற்றுறதுக்கு எஸ்டி ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைலை நான் மாற்ற போகிறேன். ஸோ இங்கே டெக்ஸ்ட் ஹைட் 1ன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ளை க்ளோஸ். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஹைட் 10ன்னு வச்சிருக்கு. ஸோ நான் மறுபடியும் கோடு எக்ஸலுக்கு போகிறேன். கோடை ரைட் கிளிக் பண்ணுறேன். காப்பி AutoCADக்கு வரேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பேஸ்ட். ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ நான் சைஸை குறைக்கணும். மறுபடியும் கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எஸ்டி ஸ்டைல் இங்கே வந்து 10 இல்லை. ஸோ நான் 0.5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்ளை க்ளோஸ். மறுபடியும் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். 3 டேட்டா காப்பி பண்ணுறோம். ரைட் கிளிக் காப்பி தென் AutoCADல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சு ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ இங்கே எனக்கு கோடு வந்து பேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இந்த கோடு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாயிண்ட் ஒட்டியே இருக்கு. ஸோ கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மேலே இருக்கணும். ப்ராப்ளம் என்னன்னா நான் இதை இங்கே சேஞ்ச் பண்ணலன்னா என்னோட பாயிண்ட் கூட அப்படி ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் டிராயிங் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியராக இருக்காது இது. ஸோ அதனால நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போ ஆர்எல்லையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். அகெயின் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். பட் ஸ்டில் ஆர்எல் காப்பி பண்ணுறதுக்கு நான் புது லேயர் கிரியேட் பண்ண போகிறேன். லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் நியூ லேயர் வந்து இப்போ ஆர்எல். ஸோ என்னோட ஆர்எல் வந்து கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நான் டிஃபால்ட் லேயராக வச்சுட்டேன். கிரீன் கலர் டிக் இருக்கு. க்ளோஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எல் தான் நியூ இப்போ கரண்ட் லேயர். ஸோ இப்போ நான் எக்ஸல் ஷீட்டுக்கு போகிறேன். போயிட்டு என்னோட ஆர்எல் 3 காப்பி பண்ணுறேன். ரைட் கிளிக் காப்பி AutoCADல வரேன். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பேஸ்ட். பார்த்தீங்கன்னா ஆர்எல்லும் என்னோட டெக்ஸ்ட்டும் ஒரே இடத்துல மேலே இருக்கு. ஸோ அதுவும் இந்த பாயிண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாகவே இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் டெக்ஸ்ட்டும் அது கொஞ்சம் கீழே ஆர்எல்லும் வரணும். அப்போ நான் இந்த கோஆர்டினேட்ஸை சேஞ்ச் பண்ணணும். மறுபடியும் நான் எக்ஸலுக்கு போகிறேன். எக்ஸலுக்கு போயிட்டு ஸோ இங்கே ஆர்எல் எந்த கோஆர்டினேட்ல பேஸ்ட் பண்ணணும்னு நம்ம இந்த கோஆர்டினேட்டை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஈஸ்டிங் C4 இருக்கு. இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த ஈஸ்டிங் வந்து 0.5 மீட்டர் பாசிட்டிவ்லையும் நார்த்திங்கும் பாசிட்டிவ் 0.5 மீட்டர்லையும் என்னோட ஆர்எல்ல பேஸ்ட் பண்ண போறேன். சாரி. ஸோ இங்க வந்து ப்ராக்கெட்ல D4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி D4 + 0.5. ஓகே. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை நான் எல்லாத்துக்கும் மாற்ற போகிறேன். எல்லாருமே 0.5 இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணி 3 ரைட் கிளிக் காப்பி AutoCADக்கு போகிறோம். ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எல் பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 0.5 மீட்டர் தள்ளி இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ அதே மாதிரி 0.5 கொஞ்சம் அதிகம் நினைச்சோம்னா நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி என்னோட கோடும் இந்த பக்கமும் தள்ளி இருக்கணும், ஓவர்லேப் ஆகாம. அப்போ மறுபடியும் என்ன பண்றோம், எக்ஸலுக்கு போறோம்.
ஸோ அதே மாதிரி கோடுக்கு ஈஸ்டிங் வந்து +0.25, நார்த்திங் வந்து -0.5. ஓகே, ஸோ இதில் ஒரு 3 டேட்டா காப்பி பண்ணுறோம். ரைட் கிளிக், காப்பி, ஆட்டோகேடுக்கு போகிறோம், கிளிக் பண்ணி ரைட் கிளிக், பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் நான் லேயர் மாற்றலை, பட் நீங்கள் கோடு போட்டிங்கன்னா கோடு அந்த லேயரில் வச்சுட்டு தான் நீங்கள் கோடு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டோட ஆர்எல் இங்கே இருக்கு, அதுக்கப்புறம் அதோட கோடு கீழே இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் அண்டு. கோடு ரைட் கிளிக், காப்பி, ஆட்டோகேடுக்கு வரோம், கோடில் தான் இருக்கு. ஸோ ரைட் கிளிக், பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோடு பாருங்க, இந்த இங்கிருந்து 0.5 தள்ளி இருக்கு. ஈஸ்டிங்கில் 0.5, நெகட்டிவ் நார்த்திங்கில் -0.5. ஓகே, அதனால கீழே. ஓகே, ஸோ இது போல நம்ம எல்லாத்தையும், ஸோ இந்த டெக்ஸ்ட் நீங்க சைஸ் ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா Ctrl+Z. இப்போ எல்லா கோடையும் காப்பி பண்றோம். ரைட் கிளிக் செலக்ட் பண்ணிட்டேன், ரைட் கிளிக், காப்பி, AutoCAD, கமெண்ட் ப்ராம்ப்ட்ல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக், பேஸ்ட். ஓகே, எல்லா கோடும் எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் லேயர் கிரியேட் பண்ணணும். லேயர் ப்ராப்பர்ட்டிஸ், ஏன்னா ஆர்எல் இம்போர்ட் பண்றதுக்கு நியூ லேயர் RL ரெடியூஸ் லெவல். ஸோ ஆர்எல்லோட ரெடியூஸ் லெவலோட கலர் எல்லோ வைக்கிறேன். ஸோ இதை கரண்ட் லேயராக வச்சுட்டு டபுள் கிளிக், கரண்ட் லேயர் க்ளோஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எல் இருக்கு. இப்போ மறுபடியும் எக்ஸலுக்கு போகிறோம். ஸோ ஆர்எல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 0.5 மாற்றிக்கலாம். ஈஸ்டிங் +0.5, நார்த்திங்கும் +0.5. ஸோ இது எல்லா டேட்டாக்கும் இது காப்பி பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல்லா டேட்டாத்தையும் காப்பி பண்ணி ரைட் கிளிக், காப்பி, ஆட்டோகேட்ல பேஸ்ட் பண்ணுறோம். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல கிளிக் பண்ணுறோம், ரைட் கிளிக், பேஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டோட கோட் இது ஆர்எல். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம ட்ரா பண்ணுறதுதான். சரி, நம்மளுக்கு ஹியூஜ் டேட்டா இல்லை, அதனால நம்ம மேனுவலாகவே எல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஆட்டோகேட்ல ட்ரா பண்ணுறதான். ஸோ காம்பவுண்ட் வால்லாம் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ எகைன் நியூ லேயர் ப்ராப்பர்ட்டியில் போய்க்கிறேன், நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து காம்பவுண்ட் வால் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். லேயர் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் லேயர் வச்சுட்டேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன், டிஃபால்ட் லேயராக வச்சுட்டு நான் காம்பவுண்ட் வால்லாம் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் லேயர் இருக்குது. லைன் கிளிக் பண்ணுறேன், லைன் இல்லைன்னா பாலிலைன் எதோ வேணாலும் போய்க்கலாம். ஓகே, ஸோ நான் காம்பவுண்ட் வால் அப்படின்ற பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணேன். ஓகே, ஸோ எகெயின் நம்ம இது நம்மளோட டேட்டா பொறுத்து தான் நம்ம எப்படி டேட்டா எடுத்திருக்கோமோ அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராயிங் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த காம்பவுண்ட் வால் எங்கெங்கெல்லாம் ட்ரைனேஜ்,
எங்கெங்கெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணால் டோபோகிராஃபிக் மேப் ரெடி ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து ட்ரைனேஜ் ட்ரா பண்ணுறோம். ஸோ எகெயின் ட்ரைனேஜ் ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறோம். நியூ லேயர் ட்ரைனேஜ். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரைனேஜ் கரண்ட் லேயரை வச்சுக்கிட்டு நம்ம அகெயின் சேம் லைன் கமாண்ட் எல் என்டர். ஸோ ட்ரைனேஜ் பாயிண்ட் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ காம்பவுண்ட் வால் ஒட்டியே ட்ரைனேஜ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ரோடு இங்கே இருக்குது வெளியில். அகெயின் ரோடுக்கு திரும்ப ஒரு லேயர், நியூ லேயர் ரோடு. ஸோ ரோடு கரண்ட் லேயராக வைக்கிறோம். இப்போ ரோடு லேயரில் வச்சு இங்கே மறுபடியும் லைன். இது சென்டரில் இருக்கிற மீடியன். ஓகே, மீடியனில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கு. பட் மீடியனுக்கு வித்து இருக்கும். நீங்கள் வித்து காமிக்கிறதுனா நம்ம இங்கே வித்தை காமிக்கலாம். ஓகே, ஸோ நான் எல்லா ட்ராயிங்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல, நான் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். இப்போ இங்கே ட்ரீ இருக்குது. ஸோ நம்ம இந்த ட்ரீக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிசிக்கலாக டோபோகிராஃபிக் மேப்பில் இந்த ட்ரீயை காமிக்கணும். ஸோ நான் நிறையா பிளாக்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே என்கிட்ட ஆட்டோகேட் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ட்ரீ, ஸோ இங்கே இருக்குது ட்ரீ. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன். ஸோ இங்கே எனக்கு நிறைய ட்ரீஸ் ஆல்ரெடி பிளாக்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்னும் ஒரு ஆட்டோகேட் பிளாக்ஸ் ட்ரீ இது இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்குது ட்ரீ கலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த ட்ரீயை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ட்ரீயை யூஸ் பண்ண போகிறேன்னா இதை காப்பி பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், கிளிப்போர்டுக்குள்ளே போய் இதை நம்ம காப்பி பண்ணணும். கிளிப்போர்டு, அப்புறம் காப்பி. இப்போ நான் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக், அதுக்கப்புறம் கிளிப்போர்டுக்குள்ளே போய் பேஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக அது எங்கேயும் தெரியாமல் இருந்துச்சு. ஜூம் ஆல் கொடுத்தோடனே இந்த ட்ரீ ஸ்கேல் ரொம்ப பெருசாக இருக்குது நம்மளோட டேட்டாவோட. ஸோ இந்த ட்ரீயோட ஸ்கேலை நம்ம குறைச்சிக்கலாம். இந்த ட்ரீ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல், SCALE ஸ்கேல், நம்ம ஸ்பெசிஃபை ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் ஸ்கேல். ட்ரீ சின்னதாகிடுச்சு. பட் ஸ்டில் இன்னும் இந்த ட்ரீயோட சைஸ் பெருசாக இருக்குது. நான் பக்கத்தில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ட்ரீ செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்கேல், SCALE, ஸ்கேல், என்டர்.
ஸோ இப்போ நான் மூவ் பண்ணி என்னோட ட்ராயிங்கில் நான் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன சைஸில் இருக்குன்னு. ஓகே, ஸோ நான் இது இப்போ ரீசனபிள் சைஸாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ட்ரீயை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி எக்ஸாக்டாக என்னோட ட்ரீ எங்கேயோ அந்த லொக்கேஷனில் நான் வச்சுருப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம பிளாக்ஸ் இருக்குது. நீங்கள் பிளாக்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் ட்ராயிங்ஸை. பட் இந்த ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா கேட் பிளாக் அப்படின்னு அவங்க கிரியேட் பண்ண ஒரு லேயரில் இருக்குது. இந்த லேயர் நீங்கள் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது இந்த லேயர் ப்ராப்பர்ட்டி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா இங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீ எனக்கு க்ரீன் கலர், நான் லேயர் ப்ராப்பர்ட்டி இங்கே சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கலர் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ட்ரீ இருக்கோ அங்கெங்கெல்லாம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குது. எலக்ட்ரிக் போஸ்ட் நான் பழைய ட்ராயிங்கில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். சிம்பிளாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆட்டோகேட் ட்ராயிங் ஃபைல் ஓப்பன் பண்ணால் ஸோ இங்கே தான் சரி, நான் பழைய இது ட்ரீல இப்படி போட்டிருந்தேன். ஸோ இது நானாக க்ரியேட் பண்ணியிருந்தது. இதோட அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுனால நான் அது பிளாக்ல இருக்கிறது யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பிளாக்ல இந்த மாதிரி இன்னும் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இன்னும் நல்லா அப்பியரன்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொரு ஆட்டோகேட் ஃபைல் இருக்கிறதுனால நான் காப்பி பண்ணணும்னா கிளிப்போர்டு மூலமாக தான் காப்பி பண்ணணும். கிளிப்போர்டு காப்பி, அதுக்கப்புறம் நான் என்ன ஆட்டோகேடில் ஒர்க் பண்ணுறோம் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் ரைட் கிளிக், கிளிப்போர்டு, பேஸ்ட். ஸோ ஸ்கேல் ரொம்ப சின்னதாக இருக்குது ட்ரீயை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் ஸ்கேல் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுனா பெருசு பண்ணிக்கலாம். ஸ்கேல், என்டர், ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நான் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நான் எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கோ நான் அங்கெல்லாம் இதை பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ மேபி நான் ஃபைனல் பிளான் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி டோபோகிராஃபிக் மேப் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஃபைனலாக நம்ம டிராயிங்கை பார்த்தோம்னா எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் டோபோகிராஃபிக் மேப். ஸோ நம்ம மரம் இருக்கிற இடத்துல நம்ம ட்ரீ வச்சு காமிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கு. ஸோ ரோடு, இங்கே பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. ஸோ இது வந்து மெயின் ரோடு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் காம்பவுண்ட் வால் அதை கேட்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஸோ வித் டெம்ப்ளேட்டோட. தேங்க்யூ வெரி மச்.